நேற்று முன்தினம் பெருநாளைக்கு முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் மாண்புமிகு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். ஒரு மனுவின் மீதான விசாரணையின் பொழுது ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். அந்த உத்தரவானது தமிழ்நாட்டிலே அந்த உத்தரவுக்கு மறுநாள் நேற்றைய தினம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பான முறையில் சிறுபான்மை முஸ்லிம்கள் இந்த பெருநாளை சமய நல்லிணக்க விழாவாக, அன்பும் பாசமும் மேலோங்குகிற ஒரு விழாவாக இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த விழாவிலே மிக முக்கியமானதாக ஆடு மாடுகளை பலியிட்டு தங்களது அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாமிய வாழ்வியலுடைய பக்ரீத் பண்டிகையினுடைய ஒரு மிக முக்கியமானதொரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வில மாடுகளை, குறிப்பாக எருது, காளை போன்ற பிராணிகளை அதற்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஸ்லாட்டரிங் ஹவுஸிலே மட்டும்தான் அதனை பலியிட வேண்டும். அது அல்லாது அரசு தற்காலிகமாக அனுமதிக்கிற இடங்களிலே அதனை பலியிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இந்த உத்தரவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மீதும் அதுபோல மதச்சார்பின்மை மீதும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த வரலாற்று பாரம்பரியம் தொடர வேண்டும் என்கிற உணர்வோடு மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு இந்த உத்தரவை நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் இதுவரை பல்லாண்டுகளாக முஸ்லிம்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதில் ஆடு மாடுகள் பலிப்பிராணிகளாக இறைவனுக்காக அவர்கள் அறுக்கிறார்கள். ஆனால் எங்கும் எந்த சிறு பிரச்சனையும் இல்லாமல் இது ஒரு சமய நல்லிணக்க பெருவிழாவாக, எல்லோரும் இணைந்து கொண்டாடுகிற விழாவாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் இந்த விழாவிலே மாடுகளை, எருதுகளை, காளைகளை பலியிடும் பொழுது மட்டும் அது ஸ்லாட்டரிங் ஹவுஸில் மட்டும்தான் அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற உத்தரவு உண்மையிலேயே கவலையும் அதிர்ச்சியையும் தருகிறது. தமிழ்நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் இது போன்ற எருதுகளை, காளைகளை பலியிடுகிற சமயத்தில் போய் காவல்துறையினர் அதனை தடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில, திருவொற்றியூரில், கார்கில் நகர் என்கிற பகுதிகளில் 40 மாடுகளை அறுக்கிற சமயத்தில் அதனை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. அதுபோல சிங்கபெருமாள் கோயில் என்று சொல்லி சென்னையில் ஒரு பகுதியில் இதே போல ஒரு 40 மாடுகளை கூட்டு குர்பானி என்கிற பெயரில் எல்லோரும் பங்கு போட்டு அறுக்கிற அந்த குர்பானி நிகழ்வை தடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒருவர் தன்னுடைய வீட்டில் வைத்து அறுக்கும் பொழுது அதனை தடுத்து அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் உண்மையிலேயே கவலை தருகிறது. தமிழ்நாட்டுடைய அரசின் சார்பாக சட்ட வல்லுநர்கள் இந்த வழக்கை மிக முக்கியமானதொரு வழக்காக எடுத்துக்கொண்டு இதனை இப்பொழுது விசாரிக்க கூடாது என்பதாக அவர்கள் தடுத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதில் சிறுபான்மை சமூகத்துடைய பிரதிநிதிகள், முஸ்லிம் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மார்க்க அறிஞர்களுடைய பிரதிநிதிகள் இதில் இணைக்கப்பட்டுதான் வாதாட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே சொல்லாமல் ஒரு மேம்போக்கான முறையில சட்ட வல்லுநர்கள், தமிழக அரசினுடைய சட்ட வல்லுநர்கள் இதை கையாண்டதனுடைய விளைவு இப்பொழுது இப்படி ஒரு தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துக்கு இடையே அச்சத்தையும் வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டுடைய அரசிற்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிற விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.